காங்டெயில் ஹேண்ட் டேம் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கையிலேயே தீனி கொடுக்குறனால அது நம்மள்ட்ட இருக்க பாண்டிங் நிறையா ஜாஸ்தியாகும். அப்போ தான் நம்மள்ட்ட அது ரொம்ப அனுநியமாக இருக்கும். வெளியில் எடுக்கணும், அடிக்கடி எடுக்கணும், கையில் வச்சுருக்கணும். அது மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது தான் அதோட இது ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஹேண்ட் டேம் பண்ணதோடு நம்ம விட்டோன்னா அது இருக்காது. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறையா எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்மளோட பாண்டிங்காக இருக்கும். மிட்டோ இங்கே பார், காசை எடுப்பியா? இங்கே பார், இங்கே பார், இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. அதுக்கு இப்போ சாப்பிட்ற நோக்கம் வந்துருச்சு. அதுக்கு பிடிச்சது கடலை மிட்டாய். இங்கே வா டேய். இது என்னடா சின்ன கூண்டில் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது சும்மா ட்ராவலுக்காக. அது வேறு பெரிய கூண்டுலாம் இருக்குது. அது கீழே இருக்க நேரத்தில் இந்த சின்ன கூண்டில் இருக்கும். மிட்டோ, மிட்டுங்கிறது ஸ்வீட்டி, ஹிந்தியில் மிட்டு. அது நம்ம ஒரு பச்சை கிளி வச்சுருக்கும் போதும் அதுக்கு பேர் மிட்டுன்னு வச்சுருந்தோம். அதே பேர் இதுக்கும் வச்சாச்சு. என்னத்தை பார்த்து பயப்படுற? எல்லாருக்கும் ஒரு லைக் போட சொல்லு. ஒழிச்சு வச்சிருக்கேன் நான். எடுத்துட்டான். விட்றா விட்றா. இந்த தூங்கு. பஸ் தலையை சொரிஞ்சிடுறேன், தலையை சொரிஞ்சிடுறேன். தூக்கம்லாம் வரல. சரி 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 தூங்கு 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 தூங்கு. சாப்பிட்டீங்கள? தூங்கு தூங்கு. விளாட்ற அதில் இருக்கான். நான் வந்துட்டாவே ஒரு 1/2 hour கிட்ட விளாண்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேறு வேலைகள். யார் சரி 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 சரி. எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். சரி.